ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்னைக்கு குயிக் அண்ட் கால்சியம் ரிச் ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெகுலராக வீக்லி ஒன்ஸாவது செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இந்த கால்சியம் அண்ட் அயன் எல்லாமே கம்பல்சரி கிடைக்கணும். ஸோ இதை ரெகுலராக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ராகி புட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராகி புட்டு செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான ஐட்டம்ஸ் கிடையாது. ஸோ ராகி மாவு நம்ம எடுத்துப்போம். இந்த புட்டு செய்கிறதுக்கு நமக்கு வார்ம் வாட்டர் தேவைப்படும். ரொம்ப ஹாட்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப கோல்டாகவும் இருக்க வேண்டாம், மீடியம் சைஸ் ஹீட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை பொடிச்சு விடுங்க. ஸோ அப்படி பொடிச்சு விடும்பொழுது தான் நமக்கு புட்டு ரெடி ஆகும் பொழுது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க. அந்த வாட்டரை சஃபிஷியண்ட்டான அளவு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக எப்படி இருக்கணும்னா, நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா திருப்பி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா எல்லாமே உதிர்ந்துடணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய புட்டு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது எல்லாமே ரெடி ஆனதும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் எல்லாமே ஈர துணி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இட்லி பாத்திரம் நல்லா வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம பாயில் பண்ணிப்போம். ஸோ இதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கார்னிஷிங்காக நம்ம கேஷ்யூஸ் கொஞ்சம் கீ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய புட்டு பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்தாச்சு. நான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் அதனுடைய பாயிலிங் ஸ்டேஜ், வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ எல்லாமே எடுத்து திருப்பி நம்ம மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். அடுத்ததாக கோகோனட் போட்டுக்கலாம். கூட நம்ம இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணுறோம். சில பேர் சுகர் ஆட் பண்ணுவாங்க, சில பேர் வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவருடைய சாய்ஸ் தான். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷிங்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபைனலாக நம்ம கீ ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்த்துக்கு இங்கே ஏலக்காய் தூள் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதுவே நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபெக்டான புட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ ராகி புட்டு ரொம்ப கால்சியம் அண்ட் வெல்லம்லாம் ஆட் பண்ணுறதுனால அயன் நிறையா இருக்குது. கம்பல்சரி எல்லாருமே நம்மளுடைய டயட்டில் ஆட் பண்ணி தருங்க. அப்படியே நீங்கள் பவுடராகவே சாப்பிட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பாலாக பிடிச்சிட்டு கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் சிம்பிளாக அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னும் பல ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.